வணக்கம் செல்லக்குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க நண்பர்களோட பந்தயம் வச்சு ஓடி இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு சில விலங்குகள் யார் பலசாலின்னு தெரிஞ்சுக்க ஒரு பந்தயம் ஒண்ணும் வச்சிருந்தாங்க. அந்த கதையை பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். கதையோட தலைப்பு மிருகங்களின் பந்தயம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டுல முயல், ஆமை, ஒட்டகச்சிவிங்கி, கரடின்னு நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பந்தயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. யார் பலசாலின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பந்தயத்தோட பாதை ரொம்ப கடினமானது. அதுல ஒரு பெரிய ஆற்றை கடக்கணும், ஒரு செங்குத்தான மலையில ஏறணும், இன்னும் நிறைய கரடு முரடான பாதைகளும் இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் பந்தயத்திற்கு சூப்பரா தயாரானாங்க. பந்தயம் சூப்பரா ஆரம்பமாயிருச்சு. முயல் படு வேகமா ஓடுச்சு. ஆனா அதால ஆத்த கடக்க முடியல. ஐயோ, நான் ரொம்ப வேகமா ஓடுவேனே, ஆனா என்னால தண்ணியில நீந்த முடியாதுன்னு ரொம்ப சோகமா சொல்லுச்சு. அடுத்து வந்த கரடி ஆத்த சூப்பரா கடந்துருச்சு. ஆனா அதுக்கு மலை மேல ஏற முடியல. நான் ரொம்ப பலசாலிதான், ஆனா என்னால மலையில ஏற முடியாதுன்னு அது ரொம்ப புலம்பிட்டு இருக்கு. ஒவ்வொரு விலங்கும் தனக்கு இருக்கிற பலத்தை மட்டும் வச்சு இந்த பந்தயத்துல ஜெயிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த புத்திசாலி ஆமை, நண்பர்களே, நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துல திறமையானவர்கள் தான். நாம எல்லாரும் சேர்ந்தா நிச்சயம் இந்த பந்தயத்துல ஜெயிச்சுடுவோம்னு சொல்லுச்சு. மற்ற விலங்குகளும் ஆமையோட பேச்ச கேட்டுச்சு. கரடி முயலையும் ஆமையும் தூக்கிக்கிட்டு ஆத்த கடந்துச்சு. ஒட்டகச்சிவிங்கி முயலை தூக்கிட்டு மலை மேல ஏறுச்சு. ஒற்றுமையா வேலை செஞ்சதால எல்லா விலங்குகளும் பந்தயத்தை முடிச்சிட்டாங்க. நமக்குள்ள ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கல, நாம எல்லாருமே ஜெயிச்சுட்டோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? ஒற்றுமையே பலம். இந்த கதையில ஆமையோட பேச்சை எல்லாருமே கேட்டு கரடி முயலையும் ஆமையும் தூக்கிக்கிச்சு ஆற்றை கடக்க உதவி பண்ணுச்சு. அதே மாதிரி ஒட்டகச்சிவிங்கி முயலையும் மலை மேல ஏறுவதற்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இதே மாதிரி நம்ம கிட்டயும் தனித்திறமைகள் நிறைய இருக்குல்ல. நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லா விஷயத்துலையும் ஒற்றுமையா செயல்பட்டோம்னா கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கலாம். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உன் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை பார்க்கணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.